பாலாஜி மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக இருக்கேன். தாம்பரமில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ சக்கரை நோய் பற்றி சில அவேர்னஸ் பாயிண்ட்ஸு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு விரும்புகிறேன். ஆன் வேர்ல்டு டயபெட்டிக் டே, அது வந்து நாளைக்கு வருது, நவம்பர் 14. ஸோ இது என்னன்னா, சுகர் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் ஹாப்பி லைஃப் லீட் பண்ணோம் அப்படின்னா, எம்டி ஸ்டமக்கில் இருக்கிறது 100 கிழியும், சாப்பிட்ட பிறகு 140 கிழியும், ஆவரேஜ் சுகர் 6.5 கிழியும் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா, வித் டேப்லெட்ஸ், தேவைப்பட்டால் இன்சுலின், இதெல்லாம் வச்சுட்டு நம்ம கண்ட்ரோலில் வச்சிருந்தோம்னா நமக்கு கண்ணு, கிட்னிஸு, ஹார்ட்டு, இரத்த குழாய் அடைப்புகள், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கும். நரம்பு பாதிப்புகள் வராது. இது வராமல் நம்ம சேஃபாக ஹாப்பியாக ஒரு லைஃப் லீட் பண்ணலாம். சுகர் கண்ட்ரோலுக்கு முக்கியமாக மருந்துகள் மட்டும் இல்லை, டயட் வேணும், கேலரிஸ் கம்மி பண்ணிக்கணும், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் நிறைய எடுத்துக்கணும். அதோட சேர்த்து டெய்லி ஒரு 40-45 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், யோகா அந்த மாதிரி வேணும். ஏன்னா மசில் பல்க் போச்சுன்னா கூட உங்களுக்கு ரெக்கவரி ஃப்ரம் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே குறையும். சார்கோபீனியான்னு இருக்கு. ஸோ அதனால மசில் பல்க் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அது யோகாவும் பண்ணலாம், இல்லை சின்ன சைஸ் டம்பிள்ஸ் வச்சு எக்ஸசைசஸும் பண்ணலாம். ஸோ அதோட சேர்த்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஆட் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணுறது, கண்ட நேரத்தில் தூங்குறது, லேட்டாக சாப்பிட்றது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ்னால இன்னும் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் ஜாஸ்தியாகும். ஒபிசிட்டி, கொலஸ்ட்ரால், இதெல்லாம் அடிஷ்னலாக பிபி, சுகரோட சேர்ந்து வந்ததுன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப கெட்டு போயிடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஒழுங்கான தூக்கம், அட்லீஸ்ட் 6 to 7 hours நல்ல ஆழ்ந்த ஒரு தூக்கம் தேவை. அதுக்கு மெடிடேஷன் பண்ணலாம். ஒழுங்காக நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி செல்ஃபோன்லாம் தள்ளி வச்சிடணும். ஒரு 10-10:30க்கு மேலே அனாவசியமாக மொபைல் லாகிங்லாம் பண்ணாமல் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியரில் இருந்தோன்னா மைண்ட் காமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்தையும் மண்டையில் எடுத்து உடைச்சிக்காம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, கொஞ்சம் முடிஞ்ச வரை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. பட் அதை எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி அதை உள்ள நம்ம மனசை பாதிக்காமல் பார்த்துக்கிறோன்றது தான் முக்கியம். ஏன்னா ஸ்ட்ரெஸ்லேயும் கார்டிசால் ஏறுறச்சு சுகர்ஸ் ரொம்ப கண்ணாபினான்னு போகும், கண்ட்ரோலை கொண்டு வர முடியாமல் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ப்ராப்பராக எக்ஸசைஸ், டயட், லைஃப் ஸ்டைல் வித் ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ் அப்ராப்ரியேட்லி டாக்டர் சொன்னபடி கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தோம்னா எவ்வளோ வருஷமானாலும் சுகரோட எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கும்.